ஹாய், நம்ம இன்றைக்கி மத்தியமாவோட ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே பரீட்சையா அண்ட் பிராத்மிக் எக்ஸாம் முடிச்சுட்டு மத்தியமா தேர்ட் எக்ஸாம் ஆல்ரெடி பரீட்சையா அண்ட் பிராத்மிக்கில் நமக்கு ஒரே ஒரு பேப்பர் தான் எழுதியிருப்போம். பட் நமக்கு மத்தியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேப்பர் இருக்குது, ஃபஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக புக்கோட இன்ட்ரடக்ஷன், என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்னென்ன பேப்பர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுதான் மத்தியமா புக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இண்டெக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பஹலா பத்ர, இது ஃபஸ்ட் பேப்பரில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு பத்திய போயம் இருக்குது, கத்திய ப்ரோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராமர் இருக்குது. அடுத்தது செகண்ட் பேப்பர். ஸோ செகண்ட் பேப்பர் தூஸ்ரா பத்ர, இதில் நமக்கு கஹானி ஸ்டோரி ஆல்ரெடி படிச்சிருப்போம். இதுவும் உங்களுக்கு ஸ்டோரி தான். இதில் நமக்கு ராமாயணம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக இதில் 2 ஸ்டோரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அனுவாத அபியாஸ், ட்ரான்ஸ்லேஷன் ஆல்ரெடி படிச்சிருப்போம் சிம்பிளாக. இதில் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது படிக்க போகிறோம். அண்ட் தென் கொஞ்சம் கிராமர். ஸோ எக்ஸாம் மாடல் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பிராத்மிக்கில் ஒரு போயமோட பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, நம்ம அதிலிருந்து அதனோட மீனிங் ஃபுல்லாக எழுதுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நமக்கு போயமோட பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட் பேப்பரில். ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் அதை 1 எழுதுனா போதும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் போயம்லேருந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ போயம் பேக் சைடு உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த கொஷின் ஆன்சர்ஸும் படிக்கணும், போயமோட எக்ஸ்ப்ளனேஷனும் படிக்கணும். போயம்லேருந்து நமக்கு எஸ்ஏவும் வரும். ஸோ போயம் ஃபஸ்ட்டு 3 பார்ட் ஃபுல்லாகவே போயம் தான். ரோமன் லெட்டர் 1, 2, 3 3மே போயம் தான். இது பேராகிராஃப் கொடுத்துட்டு இங்கிலீஷ் ஆர் இங்கிலீஷ் ஆர் தமிழில் மீனிங் எழுதணும். இது கொஷின் ஆன்சர்ஸ், இதெல்லாம் ஹிந்தியில் தான். ஹிந்தியில் கொடுத்து ஹிந்திலேயே ஆன்சர் எழுதணும். அண்ட் தென் கவிதா கா சாராஞ்ச்னா அதோட எஸ்ஏ. ஸோ மொத்தம் 5 போயம் இருக்குது. நமக்கு எக்ஸாமில் 3 போயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து ஏதாவது ஒரு போயமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஹிந்தியிலே எழுதணும். உங்களுக்கு 14 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் போயம் மட்டும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு 14 + 10 24 + 5 மொத்தம் அரௌண்ட் 30 மார்க்ஸ் உங்களுக்கு போயமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் போயமுக்குன்னு தனியாக ஒரு 30 மார்க்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியாக நம்ம தோஹே ஏற்கனவே படிச்சிருக்கோம் பிராத்மிக்கில். ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு தோஹேஸ்லாம் வருது. ஸோ அதுலேயும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 தோஹே கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. அவங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டலாக இந்த பார்ட்டுக்கு 35 மார்க்ஸ் போயம் ப்ளஸ் தோஹே. அதுக்கப்புறம் மீதி மார்க் ஃபுல்லாக நமக்கு ப்ரோஸும் கிராமரும் இருக்குது. ஸோ ப்ரோஸ் லெசன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி படித்த மாதிரியே தான். லெசன்ஸ்லேருந்து மீனிங்ஸ் வரும், அண்ட் தென் ஆப்போசிட்ஸ் வரும். அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் மேக்கிங், ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, நம்ம அது சென்டென்ஸ் மேக் பண்ணணும். அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த லெசன்லேருந்து நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. இதுவுமே உங்களுக்கு மாடல்ஸ் புக் ப்ரோஸ் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு ஆன்சர் எழுதணும். அதுக்கப்புறம் ப்ரோஸ் பின்னாடி இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ், ஆஸ் யூஷுவல் கொஷின் ஆன்சர்ஸும் படிக்கணும். அதுக்கப்புறம் லெசனோட ஃபுல் எஸ்ஏவும் படிக்கணும். ஸோ நீங்கள் போயம்லேயும் எஸ்ஏ படிக்க வேண்டியது இருக்கும், லெசன்லேயும் எஸ்ஏ படிக்க வேண்டியது இருக்கும். இந்த எஸ்ஏக்கு உங்களுக்கு 15 மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்ஏக்கு ஒரு 15 மார்க், ப்ரோஸோட எஸ்ஏ ப்ளஸ் கொஷின் ஆன்சர் ஒரு 10 மார்க், ப்ளஸ் அதில் இருக்கிற மீனிங்ஸு, ஆப்போசிட்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சென்டென்ஸ் மேக்கிங், இது எல்லாம் உங்களுக்கு ப்ரோஸில் இருக்கிறது ஃபுல்லாக இதில் வந்துடும். கடைசி பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமர். உங்களுக்கு சிம்பிளாக பேசிக் கிராமர் கொஷின்ஸ் மொத்தமே உங்களுக்கு ஒரு 15 கிராமர் கொஷின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் அதை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு அதுலேருந்து வந்துடும். ஸோ போயம் மொத்தம் எத்தனை, இதுதான் ஃபஸ்ட் பேப்பர் உங்களுக்கு. ஸோ போயம் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேப்பரில் 5 போயம் இருக்குது. அதுக்கப்புறம் தோஹே இருக்குது. அதுக்கப்புறம் 7 லெசன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ்லையாச்சும் கண்டிப்பாக எஸ்ஏ ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒரு 5 லெசன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே கொஷின் ஆன்சர்ஸ், எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது தேவநாகரி லிபிகா மானக் குரூப். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கிராமர் தான். பேசிக் கிராமரோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். அதில் நீங்கள் பெருசாக ரொம்ப படிக்க வேண்டியது இருக்காது. ஒரு 15 கொஷின்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ பேசிக்காக ஸ்வர்னா என்ன, வியஞ்சன்னா என்ன, அதுதான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பேசிக்கான கிராமர் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 கொஷின்ஸ் இருக்குது, அவ்வளோதான். 15 கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து 8 கொஷின்ஸ் வந்துடும். உங்களுக்கு அதுலேயுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸோடு படிச்சிங்கன்னா 15லேருந்து 8 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் நீங்கள் வந்து 5 கொஷின்ஸ் தான் எழுத போகிறீங்க. உங்களுக்கு 10 மார்க். ஸோ அந்த 15 கொஷின் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேப்பரு. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது போயமில் ஒரு எஸ்ஸே படிக்கணும், ப்ரோஸில் ஒரு எஸ்ஸே படிக்கணும். அதுதான் கொஞ்சம் நிறையா படிக்கிறதுக்கு டைம் வேணும். மற்றதெல்லாம் நீ சிம்பிள் கொஷின் ஆன்சர்ஸ் எக்ஸசைஸ் ஆல்ரெடி படித்தது தான். நமக்கு அதே மாடலில் தான் இருக்கும். இந்த லெசன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் தென் கிராமர் பார்ட்டுமே ஆல்ரெடி படித்தது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த கொஷின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துருக்க போகிறாங்க. அப்படியே உங்களுக்கு புக்கில் இருந்து தான் வரும், புதுசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே டே 1லேருந்து ஏதாவது ஒரு பார்ட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அடுத்தது செகண்ட் பேப்பர். ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபஸ்ட் பேப்பர் இருக்கும், மத்தியானம் அதே டேவே செகண்ட் பேப்பரும் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுமே ரெடியாக ஆகிட்டு போக வேண்டி தான். காலையில் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour கேப்பு, திரும்பியும் ஈவினிங் ஆஃப்டர்நூன் 2 to 5 செகண்ட் பேப்பர் எக்ஸாம் இருக்கும். ஒரே டேயில் தான் நடக்கும். ஸோ ரெண்டுமே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ப்ரோஸ் அண்ட் போயம் கிராமர் கொஷின்ஸ் ஒரு 15 படிக்க போகிறீங்க. அடுத்தது செகண்ட் பேப்பர் வந்தோம் அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு எஸ்ஏஸ் தான் மெயினாக இருக்குது. 2 ஒரு எஸ்ஏ. ஃபஸ்ட்டு எஸ்ஏ பார்த்தீங்கன்னா கஹானி. உங்களுக்கு 6 எஸ்ஏ கொடுத்துருவாங்க. தனித்தனி ஸ்டோரிஸாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 3 படிக்கிற மாதிரி இருக்கும் எஸ்ஏ. இந்த வாட்டி உங்களுக்கு அதுலேருந்து கொஷின் ஆன்சர்ஸுமே இருக்குது.